இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அவனுடைய திருமணம் எத்தனை அருமையாக அது நடந்ததென்பது நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். அருமையாக ஆபிரகாம் பெண் பார்க்கும்படியாக அவன் தன்னுடைய மூத்த வேலைக்காரனை அனுப்பின காரியம், ஆவியானவர் அங்கே இடைப்பட்டு வழிநடத்துகிற காரியமானது அங்கே அந்த வயதான ஒரு வேலைக்காரனுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டு, எப்படி சபையாகிய மணவாட்டி அதாவது ரெபேக்காள் மணவாளனாகிய ஈசாக்குக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இன்றைக்கும் கடினமாக உழைக்கிற ஆவியானவர் என்கிற முறையிலெல்லாம் நாம் இந்த செய்தியை கற்றுக்கொண்டோம். அப்படி அருமையாக அந்த திருமணமானது நடந்தேறியது. ஆவியானவர் அதனை பற்றி விரிவாக ஆதியாகம பக்கங்களில் நமக்கு முன்மாதிரியாக இவைகள் இருக்கணும், திருஷ்டாந்தமாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு இவைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அருமையான தொடக்கம் அவர்களால் அழகாக வாழப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே மிகவும் துயரமானதாக காணப்படுகிறது. ஈசாக்குக்கு முதிர் வயது ஆயிடுச்சு. இப்போது அதாவது ஒரு 137 வயது ஆகியிருக்குது. இந்த நேரத்தில் அவனுடைய கண் பார்வை மங்கிற்று. அவன் சாகப்போவதா நினைக்கிறான். ஏன்னா இஸ்மவேல் அவன் 137 வயதில் அவன் மரித்து போனான் என்று ஆதியாகமம் 25:17 பார்க்குறோம். அதனால் நம்மளும் ஒருவேளை மரித்துருவோமோ அப்படின்னு நினச்சி அவன் இப்பொழுது பார்வெல்லாம் மங்களாயிற்று. அவன் அங்கே ஈசாக்கு ஏசாவை அதிகமாக நேசிக்கிறான். ஆனால் அவன் இப்போமே மரிக்க போகிறேன்னு சொன்ன பின்பும் கூட 43 ஆண்டுகள் திரும்ப அவன் வாழ்ந்தான். ஈசாக்கு அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அவன் வயது ஆனபோது 137 ஆனபோது என் சகோதரன் இஸ்மவேல் மரித்த அதே டைம்லையே நான் மரிச்சிருவனோ அப்படின்னு நினச்சி அவன் இப்பொழுது ஏசாவை அழைப்பித்து, ஏசா தனக்காக வேட்டையாடி, ஒருவேளை ஆடு மாடு இறைச்சினா வீட்டில் இருக்கிற மந்தையிலே இருந்திருக்கலாம், ஒருவேளை மான்கறி சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சோ என்னவோ, அவன் அங்கே ஈசாக்கு கெஞ்சுறான், நீ போய் நீ அங்கே எனக்கு ருசியாக வேட்டையாடி நீ அம்பரா துணிக்குள்ள அம்பு வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ எனக்கு வேட்டையாடி கொண்டு வந்து நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடு, நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த அருமையான அவளுடைய வாழ்வின் தொடக்கம் அங்கே அழகாக வாழப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுக்குள்ள ஒரு களங்கமில்லாத அன்பை பிள்ளைகள் மத்தியில் செலுத்த முடியல, இரகசியமற்ற ஒரு அன்பை பிள்ளைகள் மத்தியில் செலுத்த முடியல, அன்போடு கூட அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்க்க முடியல, 2 பேரும் 2 பிள்ளைகளையும் ஒன்று போல் அவங்களால நேசிக்க முடியல. அவர்கள் என்ன செய்கிறாங்க? ரெபேக்காள் நல்ல தாயாக அங்கே ஏசாவை நேசித்திருக்க வேண்டும், பராமரித்திருக்க வேண்டும், அதற்கு கடமை உள்ளவள் அவள். ஆனால் அவள் அப்படி செய்யலை. அதே போல் ஈசாக்கும் யாக்கோபை அதிகமாக நேசித்திருக்க வேண்டும். இவர்கள் 2 பேருமே அங்கே பாரபட்சம் அன்பு காட்டுகிறதில், பிள்ளைகளின் மேலே அன்பு காட்டுகிறதில் அத்தனை பாரபட்சம் உள்ளவங்களாக இருந்தாங்க. மகனுக்கு பொய் வழியை போதித்த ரெபேக்காளும் மகனின் வேட்டை இறைச்சியில் அப்படியே கருத்தாக இருந்து அதை சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வதிக்கணும்னு இருந்த ஈசாக்கும் வெற்றிகரமாக அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கவும் இல்லை, பிள்ளைகளிடத்தில் உண்மையான அன்பு செலுத்தவும் இல்லை. அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு கவனமாக வாழப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இத்தனையான ஒரு வேதனை நிறைந்த ஒரு முடிவாக மாறி இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 3:4 குடும்பத்தை நடத்த தெரிய வேண்டும் என்று தான் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு அதுக்கு பின்பு தான் ஊழியன்னு சொல்லியே பவுல் அங்கே அவருக்கு அங்கே ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இங்கே மாறி காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். அதாவது ஏசா தனக்காக வேட்டையாடி அவன் இறைச்சியை கொண்டு வந்தான்னா அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரெபேக்காள் தனக்கு அன்பான யாக்கோபை அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று எண்ணியவளாக தன்னுடைய கணவனையே ஏமாற்ற நினைக்கிறாள். அதாவது ஈசாக்குக்கே தெரியும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தெளிவாக வெளிப்பாடுகளை பெற்று அவன் நல்ல ஜெபிக்கிற மனிதன்தான். தன்னுடைய மனைவியினுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்த பொழுது கற்பம் திறக்கப்படுகிறதற்காக 20 ஆண்டுகள் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுகிறதற்காக அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஜெபித்து தான் 2 குழந்தைகளும் கிடைத்தார்கள். அதே போல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து நோக்கத்தை அறிந்து அவன் செயலாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய பிறப்புரிமையை அசட்டை செய்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக சரீரத்தின் தேவைகளுக்காக அதை விற்று போட்டு அக்கறையற்று வாழ்ந்த ஏசா வாக்கு தத்தத்தின் மேலே ஒரு அக்கறை கிடையாது. அதே போல் தேவனுடைய சித்தத்தின் மேலே ஒரு அக்கறை இல்லை. தன்னுடைய பிறப்பை குறித்த நான் பிறந்திருக்கிறது ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெரும்படியான ஒரு குடும்ப தலைவனின் அந்தஸ்தை பெரும்படியான நான் பிறப்பை பெற்றிருக்கிறேன். இந்த காரியங்களை குறித்து அவனுக்குள்ள ஒரு கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகனை நேசிப்பது தகப்பனுடைய கடமை. ஆனால் தேவனிடத்தில் ஆசீர்வாத திட்டங்களை கேட்டிருக்க வேண்டும். ரெபேக்காளுக்கும் தெரியும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனாலும் தன்னுடைய கணவனை அவங்க ஏமாற்றுகிறதற்கு அவள் முயற்சி எடுக்கிறதை பார்க்கலாம். அவளுடைய சூழ்ச்சி தேவையில்லாத ஒரு சூழ்ச்சி. ஏனெனில் தேவன் யாக்கோபை ஆசீர்வதிப்பதா ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை ஆதியாகமம் 25:23 நம்ம பார்க்கிறோம். அவள் ஆட்டு இறைச்சியை ருசி உள்ள ஒருவேளை மான்கறியை தான் வேட்டையாட போனார்னா மான்கறி மாதிரி சமைக்கிறார். சமையல்லையே கணவனை ஏமாற்றுகிற அளவிற்கு காரியங்களை செய்து வெள்ளாட்டு தோலை யாக்கோபின் கைகளெல்லாம் கட்டி அவனை ரோமம் மிகுந்தவன் போல மாற்றி ஒரு அருமையான மாறுவேட போட்டி நடத்துகிற அளவிற்கு அவ்வளவு அருமையாக மேக்கப் போட்டு ஈசாக்கு ரோமம் இல்லாதவன் அவனை ஏசாவை போல யாக்கோபு ரோமம் இல்லாதவன் அவனை ஏசாவை போல ஆள்மாறாட்டம் செய்து அங்கே அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு அவனை பக்கத்தில் அழைச்சி அவனுடைய கையை தொட்டு பார்த்துட்டு, அதாவது உணர்ச்சிகளினால் நடக்கிற தவறுகள் ஏசாவின் கை போல இருக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய உணர்வு கூறிச்சு. இன்றைக்கி ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் நம்முடைய உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களுக்கு நிறைய நேரங்களில் இடம் கொடுத்துட்றோம். இன்றைக்கு நம்ம நிறைய உணர்வுகளில் நம்ம ஏமாந்து போயிடுறோம். நமக்கு உறுதி தருகிறது நம்முடைய உணர்வுகள் அல்ல, நம்முடைய ஃபீலிங்ஸ் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளே. அது என்னென்னைக்கும் நம்புகிறதற்கு அது தகுதி உடையதாக இருக்குது. இப்போ தடவி பார்த்துட்டு ஆசீர்வதிக்க போகிறான், இன்னான் என்று தெரியாமல் ஆசீர்வதிக்கிறான். தேவனுடைய வார்த்தை என்னது என்பதை கூட ஒரு அக்கறையற்று இங்கே ஈசாக்கு கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். ஏமாற்று வேலையை திட்டமிட்டவள் ரெபேக்காளாக இருந்த போதிலும் அதை நிறைவேற்றியதின் காரணமாக யாக்கோபு அவளுக்கு இணையான ஒரு குற்றவாளியாக இங்கே இருக்கிறான். தகப்பனை ஏமாத்துறதுக்கு போகிறான். அவன் விதைத்ததை அவன் அறுவடை செய்தான் என்றே சொல்ல வேண்டும். யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோன்னா அவனை கொஞ்சம் கவனித்து பார்த்தா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருட்டுத்தனமாய் பெற்றுக்கொண்ட பின்பு அவன் உலக வாழ்க்கையில் இன்பமளிக்கக்கூடிய எதையும் அவன் அனுபவிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய சகோதரன் அவனை கொலை செய்ய வகை தேடினான். அதன் பொருட்டு அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று. அவனுடைய மாமன் அவனை ஏமாற்றினான். அவனை விட்டு திருட்டளவாய் வெளியேறுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவனுடைய மகன் ரூபன் இழிவான செயலை அவன் அங்கே செய்தான். அவனுடைய மறுமனையாட்டியை அவன் கெடுத்து போட்டான். மேலும் சீகே மக்களுக்கு எதிராக அவனுடைய குமாரர்கள் சிமியோனும் லேவியும் அங்கே கொலை செய்து கொலை குற்றவாளிகளாக மாறினார்கள். அதற்கு பின்பு தனக்கு அன்பான மனைவி ராகேலை இழந்தான். யோசேப்பு அகால மரணமடைந்தான் என்கிற ஒரு தவறான செய்தியை கேட்டுட்டு வாழ்க்கை முழுவதும் அத்தனை வேதனை உள்ளவனாக இருந்தான். பின்பாக எகிப்துக்கு பஞ்சம் ஏற்பட்டதுனால செல்லும்படியான ஒரு சூழ்நிலை அந்நிய தேசத்தில் தான் யாக்கோபு மரணம் அடைகிறான். இங்கே இப்படி தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி அவன் செய்த காரியங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அருமையாக வாழ தொடங்கப்பட்ட குடும்பம் இங்கே தங்களுடைய எல்லா காரியங்களையும் இழந்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போது
இங்கே ஈசாக்கு கிட்ட வந்து நான் தான் யாக்கோபுன்னு சொல்கிறான். தகப்பன் கேட்குறாரு, எப்பா சத்தம் நான் தான் ஏசான்னு சொல்கிறான், சத்தம் யாக்கோபின் சத்தம் மாதிரி இருக்குதே, நீ இப்படி சொல்கிறியேன்னு சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். என் மகனே, இத்தனை சீக்கிரமாக உனக்கு எப்படி அகப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவனை கிட்டை கூப்பிட்டு அவனுக்கு தேவையான இந்த உலக பிரகாரமான செல்வத்தின் ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரமான அவனுடைய அதாவது பாதுகாப்பின் ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றையும் இங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் சத்தமாக இருக்குது, ஆனால் ஏசாவின் கைகள் என்று சொல்லி அங்கே அவன் ரோமம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து அதை ஆசீர்வாதங்களை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, அதாவது தன் சகோதரனுடைய வஸ்திரத்தை அம்மா எடுத்து கொடுத்து அதை போட்டுட்டு வந்துட்டான். இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பனியை பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். ஒரு ஆளுகையின் அபிஷேகம், அதாவது உலகத்தின் ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், உலகத்தின் ஆளுகையின் அபிஷேகத்தை கொடுக்கிறான். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். அப்படின்னா உன்னுடைய அண்ணனே உன்னை வணங்குவான்ப்பா. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அதாவது நீ சபிச்சா ஆண்டவர் அந்த சாபத்தை மக்கள் மேலே கொண்டு போய் சேர்த்துருவார். நீ ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். நீ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவனாக நீ இருப்பாய் என்கிற ஆசீர்வாதங்களை இங்கே யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக என்றான். பிள்ளைகளுக்குள்ளேயும் முதிர் வயதான பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆகவே தான் ஏசா எத்தனை ஒரு நிர்விசாரமானவனாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முதிர் வயதில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தீர்க்க தரிசனமாக அமையும், அவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று அத்தனை துரிதமாக காரியங்களை செய்து அவன் அங்கே வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணாமல் வயதான காலத்தில் எவ்வளவோ அவர்களை கேவலமாக ட்ரீட் பண்ணணுமோ அத்தனை காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஏசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே நம்பிக்கை இல்லை, தேவன் பேரில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களின் பேரில் அத்தனை நம்பிக்கை இல்லை. ஆனாலும் பெற்றோர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு என் அப்பா என்னை ஆசீர்வதிக்க போகிறாரேன்னு சொல்லி வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தகனப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆவியானவரினுடைய உதவியோடு தூண்டுதலோடு கூட அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே பலிக்கும் என்று ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களும் நம்பினார்கள், ஆசீர்வதிக்கிறவர்களும் நம்பினார்கள். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய நிலைமை அத்தனை மோசமாக அவ்வளோ வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. அதனால தான் எபிரேய ஆக்கியோன் அதை எடுத்து எழுதும்பொழுது எபிரேயர் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அதுக்கு முந்தின வசனத்தில் அவன் செய்த தவறு இருக்கிறது. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போலவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு
எச்சரிக்கையாக இருங்கள். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய புது சிருஷ்டியாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோமே, கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோமே, கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிற நம்ம ஒருபொழுதும் அந்த ஸ்தானத்தை இழந்து போகாதபடிக்கு உலகத்தை வெறுத்து உலகத்தையும் உலக ஸ்நேகத்தையும் சத்துருவையும் நம்முடைய மாம்சத்தின் போராட்டங்களையும் நாம் மேற்கொண்டு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே கடைசி நேரத்தில் எல்லாம் டைம் முடிஞ்சு போச்சு, அந்த நேரத்தில் என் தகப்பனே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி அவன் கதறின பொழுதும் ஒரு காரியம் நடக்கல. அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றான். அப்பொழுது அவனுடைய பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்குனான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி. இப்போ தான் தெரியுது, சாக போகிற நேரத்தில் தான் தெரியுது. அதாவது கதறிக்கொண்டு சொல்லுகிறான், ஐயோ அந்த நாளில் ஒரே ஒரு வேலை ஒரு சிவப்பு கூளை கொடுத்துட்டு என்னை ஏமாற்றி என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துட்டான், இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டானே, ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் எனக்காக வைத்து வைக்கலையா? ஏசாவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் இன்றைக்கே நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து வாழ்ந்தோன்னு சொன்னால் நமக்குள்ள ஆண்டவர் ஒரு புது பிறப்பை தந்து நம்ம அவருக்குள்ளாக புதியதாய் பிறந்த குழந்தைகளாக மாற்றப்பட்டு திருவசனமாகிய ஞான பாலை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு அவருக்குள்ளாக வளர்கிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறவர்களாக வாழ வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நிர்விசாரமாய் வருகிற சத்தியங்களை தட்டி விட்டுட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகணும்னு சொன்னால் ஒரு நாளில் ஏசாவை போல தான் இப்படி கதற வேண்டிய நிலைமை இருக்கும். அப்பொழுது 2 முறை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை நோக்கி உன்னை உனக்கு எஜமானனாக நான் அவனை வச்சிட்டேன்ப்பா, இது ஆண்டவரே சொன்னது தான். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தையும் மீறி இங்கே ஈசாக்கு செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டதையும் பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்துக்கு சரியாக வந்து சேரும். ஆனால் இவர்கள் இதை வஞ்சகமான முறையில் அந்த ஆசீர்வாதங்களை இப்படிலாம் விளையாட்டு போல ரெபேக்காலும் ஈசாக்கும் யாக்கோபும் செய்த காரியங்கள் அத்தனை ஒரு காரியங்கள் ஆண்டவரையே ரொம்பவும் அசிங்கப்படுத்தின காரியங்கள் போல காணப்படுகிறது. இப்போ ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் இடத்தில் உண்டு, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதி என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 21வது வசனங்களில் நம்ம இதை பார்க்க முடியும். யோராம் அரசாண்ட அந்த நாட்களில் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். ஏன்னா அப்போ தான் சொல்கிறார், நான் சீக்கிரத்தில் மரித்து போவேன். ஆனால் அதற்கு பிறகு 43 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்கிறார். கொன்று போடுவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் சொன்ன காரியங்கள் அங்கே ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே திரும்ப அவள் போய் தான் சொல்கிறாள். என்ன சொல்கிறான்னா, ஐயா பாரு, உம்முடைய மூத்த மகன் போய் ஏத்தியர்கள் மத்தியில் அந்த அந்நிய தேசத்தில் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற 2 மனைவிகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் மருமக்கமாரால பிரச்சனை தாங்க முடியல, 2 மனைவிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அது நமக்கு ரொம்பவும் மனநோவாக இருக்குதில்ல. இவனும் போய் ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் உயிரே வெறுப்பாக இருக்குதா. 40ஆம் வசனத்தில் இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தி குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன? இப்போமே என் உயிர் எனக்கு பிடிக்காமல் இருக்குது. ஆகவே நீர் அவனை எப்படியாவது நீர் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்புகிறதற்கு முயற்சி எடுக்கிறாள். கடைசியில் அவன் நிர்பந்தமான நிலைமை. ரெபேக்காள் அன்றைக்கு அனுப்பினாலே அதற்கு பின்பு யாக்கோபு ரெபேக்காளை உயிரோடு சந்திக்கலை. அதே போல் ரெபேக்காலும் யாக்கோபோட சந்திக்கவே இல்லை. இதுதான் கடைசி பிரிவு என்பதை தெரியாமல் அங்கே ரெபேக்காலும் மரித்து போனால் யாக்கோபும் தன்னுடைய தாய் மரித்து விட்டதை அறிந்து அவனை வளர்த்த தாதியும் மரித்து விட்டதெல்லாம் அவன் அறிந்து அழுகிற காரியங்கள் பின்னாடி உள்ள அதிகாரங்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் கீழ்ப்படிந்து
விசுவாசித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவைகளை முறையான முறையில் அவர் தருகிற சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான வாழ்க்கை, பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம் இல்லாமல் உண்மையான அன்பு செலுத்தி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுக்காக என்ன சொல்லுது, பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை எல்லாம் நம்ம ஜெபித்து குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறதற்கு நாம் நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு கற்பத்தின் திறப்பிற்காக அத்தனையாய் ஜெபித்த ஈசாக்கு பின்பாக பிள்ளைகளுடைய வாழ்விலே நேரிட்ட இந்த இடர்பாடுகளுக்காக அவன் ஜெபிக்க முடியாமற் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் பட்சபாதம் அவர்களை தடுத்து விட்டதென்றே சொல்ல வேண்டும். ரெபேக்காள் யாக்கோபை நேசிக்கவும் ஈசாக்கு ஏசாவை நேசிக்கவும் அவர்களுக்குள்ளாக போட்டி போட்டு கொண்டு பிள்ளைகளை நேசிக்கவும் ஆசீர்வதிக்கவும் விருப்பம் கொண்டபடியினால் அவருடைய வாழ்க்கையில் இத்தனை குளறுபடிகள், அதாவது ஆரம்பத்தில் அவ்வளோ அருமையான ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக தொடங்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருந்த போதிலும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருந்த போதிலும் அதை முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கைக்கு உரித்தானவனாகிய யாக்கோபும் கூட அவன் அத்தனையாக சஞ்சலப்பட்டு தான் என் வாழ்க்கையை நான் கழித்தேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனை நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஏசாவும் கதறி நான் அழுதுகும் கூட நான் தேடின என்னுடைய ரட்சிப்பை காண முடியாமற் போய்விட்டதே என்று சொல்லி கதறின காரியங்கள். ரெபேக்காள் தன்னுடைய பாசமிகுந்த மகனை தன்னுடைய கடைசி கால நாட்களில் இழந்து போன காரியம், அவனை பார்க்க முடியாமையே பிள்ளைகளோடு கூட இல்லாமல் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இத்தனை காரியங்கள், இத்தனை கேடுகள் நடந்து விட்டதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தையே நம்முடைய குடும்ப வாழ்விலே நிறைவேற்றி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.